இடத்துல கேட்கறாங்க, கைஃபாஸ் அல் ரப்பி, அல்லாஹ்வின் தூதரே நான் இறைவன் இடத்துல எப்படி துவா செய்யணும், நான் அல்லாஹ் இடத்துல என்ன கேட்கணும், எனக்கு கேட்க சொல்லித்தாங்க, துவா கேட்க சொல்லித்தாங்கன்னு கேட்கறாங்க. என்ன அப்ப புதுசா இஸ்லாத்துக்கு வர்றாரு, பல விஷயங்களை அறிந்து கொள்கின்ற பொழுது துவா எப்படி கேட்கறது, என்ன விஷயத்தை மையப்படுத்தி கேட்கறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 வார்த்தையை உள்ள ஒரு துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. 4 வார்த்தை தான், 4 வார்த்தை தாண்டி அதுல நீங்க தேட இயலாது. அப்படிப்பட்ட ஒரு துவாவை சொல்லி கொடுத்து இதை கேளு, இதை நீ கேட்டு விட்டால் ஃபஇன்னஹா உலாயி தஜ்மஉ லக துன்யாக வ ஆகிரதக, இந்த வார்த்தைகளை கொண்டு நீ அல்லாஹ்விடத்துல துவா செய்யும் பொழுது உன்னுடைய துனியா சார்ந்த உலகியல் சார்ந்த கோரிக்கையும் அதில் அடங்கிடும், மறுமை சார்ந்த கோரிக்கையும் அதில் அடங்கிவிடும். இந்த 4 வார்த்தையை கொண்டு கேளுப்பா அப்படின்னு அவருக்கு ரொம்ப சிம்பிளா எளிமையா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. துன்யா ஆகிரத் அதே கருத்து, வேறு எளிமையான ஒரு பிரார்த்தனை. அது என்ன துவா? நபிகள் நாயகம் அவங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சொல்லிக் கொடுத்த துவா தான் அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி. 4 வார்த்தை. இந்த 4ல என்ன பொருள் இருக்கிறது? அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என்னை நீ மன்னிப்பாயாக, வர்ஹம்னி எனக்கு நீ அருள் புரிவாயாக, வஆஃபினி இந்த உலகத்தில் எனக்கு நன்மையை தருவாயாக, சுகமளிப்பாயாக, வர்ஸுக்னி பொருளாதாரத்தை தருவாயாக. முடிஞ்சு போச்சு. இந்த 4